வணக்கம். நான் உங்க நவீன். இன்னைக்கு நம்ம வண்டி பெரியார்ல இருக்கோங்க. இந்த வண்டி பெரியார்ன்றது குமுளியிலேருந்து வெறும் 15 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிறிய தமிழ்நாடுனே சொல்லலாம். ஏன்னா அதிகமான தமிழ் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதிங்க. இந்த பகுதியிலிருந்து தான் இன்னைக்கு நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். நமக்கான பேருந்து இதுதாங்க. இந்த பேருந்தில் தான் இன்னைக்கு பயணம் பண்ண போகிறோங்க. இந்த பேருந்து சொல்ல முடியாது. ஒரு சிறிய ரக மினி பேருந்துன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஷேர் ஆட்டோன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி தாங்க இருக்குது இந்த பேருந்து. ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குங்க. நம்மளோட பயணத்தை சரியாக வண்டி பெரியார்லேருந்து 9 மணிக்கெலாம் ஆரம்பித்தாச்சுங்க. இங்கேருந்து தேயிலையெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு தாங்க பயணம் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி தர்மவாளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு தாங்க பயணம் பண்ண போகிறோம். அந்த ஊருக்கு என்ன சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ரக வாகனங்கள்லாம் அந்த பகுதிக்கு பயணம் பண்ண முடியாதாங்க. சிறிய ரக வாகனங்கள் மட்டும்தான் பயணம் பண்ண முடியுமா. ஒரு மாதிரியான குறுகலான சாலையில் தான் பயணம் பண்ணி அந்த பகுதிக்கு போக முடியும்னு சொன்னாங்க. நமக்கு வண்டி பெரியார்லேருந்து இந்த தர்மவாளி அப்படின்ற பகுதிக்கு 30 ரூபா வசூல் பண்ணுறாங்கங்க. கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டருக்கு. இப்போ நம்ம கவி வழியாக பட்டணத்திட்டா போகக்கூடிய அந்த சாலையில் பயணம் பண்ணி தாங்க நம்மளுடைய தர்மவாளி அப்படின்ற பகுதிக்கு போகும். இந்த வண்டி பெரியார் அப்படின்ற பகுதி ஒரு குட்டி கோத்தகிரி மாதிரிதுங்க. முழுவதுமே தேயிலையால் நிறைந்த ஒரு பகுதி தான். இங்கே வாழக்கூடிய பெரும்பாலான மக்கள் தமிழ் மக்கள் தான். அதனால் நீங்கள் இந்த பகுதிக்கெல்லாம் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு சுலபமாக இருக்குங்க சுற்றி பார்க்குறதுக்கு. காலையில் 9 மணிக்கு நம்மளோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். வெயில் சரியான வெயிலாக அடிக்குதுங்க. இப்போ கோடைக்காலம் ஆரம்பித்ததுனால வண்டி பெரியார்லேயே இந்தளவுக்கு சரியான வெயிலாக இருக்குது. பள்ளிக்கு போகிறதுக்காக நிறைய பசங்க ஏறிட்டுருக்காங்க. இந்த தர்மவாளிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் இருக்குங்களாங்க. இந்த பாலத்தை மறக்கவே முடியாதுங்க. நம்ம கவி வழியாக பட்டணத்திட்டா போகிறப்ப காலையில் ஒரு 6-6:15 இருக்குங்க. சரியான மழை, நல்ல நீரோட்டமாக இருந்தது. இப்போ பாருங்கள் வற்றி கிடக்கு, சுத்தமாக தண்ணி இல்லை. இப்போ நம்ம கவி வழியாக போனால் அந்த சாலையிலேருந்து திரும்பி இப்போ தர்மவாளி போகக்கூடிய சாலையில் திரும்ப போகிறாங்க. இதுக்கப்புறம் இருக்கிற சாலை தான் ரொம்ப ரொம்ப குறுகலான சாலையாங்க. ஒரு வாகனம் மட்டும்தான் இந்த சாலையில் பயணம் பண்ண முடியுமா. இந்த பகுதியை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம வந்தது முக்கியமாக ஹெலிபுரியா போகிறதுக்கு. அந்த காணொலியை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். நம்ம போன காணொலியாக அந்த காணொலி பதிவிட்டிருந்தோங்க. அங்கே வந்திருந்தப்போ தான் இந்த ஊரை பற்றி வண்டி பெரியாரில் நிறைய பேர் சொன்னாங்க. அதனால தாங்க இந்த ஊருக்கு போவோம்னு சொல்லி கிளம்பிட்டோம். இந்த ஊரை பற்றி அவங்க சொன்னதை வச்சு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த சாலையை பார்க்குறப்ப நம்ம அகமலை பயணம் பண்ணோங்க. அது ஜீப்பில் பயணம் பண்ணியிருப்போம். அதில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தாங்க இருக்குது. ஒரு வாகனம் மட்டும்தான் போகிற அளவுக்கு பாதை இருக்குது. அங்கே முழுவதுமே வனப்பகுதி வழியாக போயிருப்போம். இந்த பள்ளிக்கூடத்துக்காக தாங்க இந்த சேவையே நடத்துகிறாங்களா என்னன்னு தெரியல. அவ்வளோ பேருமே பார்த்திங்கன்னா இந்த பள்ளிக்கூடத்தில் தான் இறங்கியிருக்காங்க. நிறைய ஆசிரியர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி மாணவர்களாக இருக்கட்டும், இந்த பேருந்து வழியாக தாங்க இந்த பள்ளிக்கூடத்துக்கே வராங்க. இப்போ தாங்க ஓட்டுநரை கூட பேசிகிட்டு வந்தோம். கோடை காலத்தில் நீங்கள் வந்ததை விட பருவமழையில் வந்திருந்தீங்கன்னா இந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க பேசிகிட்டு வந்தாங்க. இது சுற்றுலாத்தலம்லாம் கிடையாதாங்க. முழுவதுமே தேயிலை சார்ந்த பகுதிங்க மட்டும்தான் இருக்குமா.
அங்கே தேயிலையில் வேலை செய்கிறவங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஊருக்காக தான் வந்து இந்த வாகனத்தை வந்து இயக்கிட்டுருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு வாகனன்ற மாதிரி இயக்குறாங்க. 9, 10, 11 ஆகிய 3 மணி நேரத்துக்கு 3 பேருந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 12:30 மணிக்கு என்னமோ சொன்னாங்க. அது எந்தெந்த நேரன்றதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேங்க. நீங்கள் குமுளிக்கோ தேக்கடிக்கோ சுற்றி பார்க்கறதுக்கு வரப்போ இந்த மாதிரியான சில கிராமங்களாக இருக்கட்டும், இது மாதிரி இன்னும் பக்கத்துலேயே வந்து ஒரு சில பகுதிங்க இருக்குங்க. ஆனைக்குழி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து மலையோட உச்சிக்கே வந்து பயணம் பண்ணலாமாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன ஊருங்கங்க. இந்த வண்டி பெரியார்லேருந்து நிறைய வந்து இந்த மாதிரியான தேயிலை சார்ந்த கிராமங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் பயணம் பண்ணோம் அப்படின்னா நம்ம பருவமழையில் வரணுங்க. இந்த மாதிரியான கோடை காலத்தில் வராதிங்க. இந்த சாலையை பாருங்களேன். இந்த பக்கமும் தேயிலை, அந்த பக்கமும் தேயிலை. எவ்வளோ குறுகலான சாலையாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பேருந்து மட்டும்தான் இந்த பகுதியில் வந்து பயன்படுத்துகிறாங்கங்க. வேறு அரசு பேருந்துகள் வந்து இந்த பகுதிக்கு வந்து கிடையாதுங்களாங்க. இப்போ வந்து சமீபமாக தான் வந்து இந்த பேருந்தை வந்து இயக்கிட்டு இருக்கதா சொன்னாங்க. இந்த இடத்த வந்து மலையாளத்தில் சில பேர் வந்து பதிவிட்டிருக்காங்கங்க. இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்க இந்த பகுதி தான் எனக்கு தெரிஞ்சு வெப்பமான பகுதியில் வந்து தேயிலை விளையிற பகுதியாக இருக்கும் போல் தெரியுது. ஏன்னா தேயிலை இருக்கிற இடங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப வந்து குளுமையான பகுதியாக இருக்கும். ஆனால் இங்கே தரையில் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு வெப்பநிலையாக இருக்குங்க. இப்போயே வந்து ஒரு 28, 29 டிகிரிக்கு மேலே தான் இருக்கும் போல் தெரியுது. அவ்வளோ வெப்பமாக இருக்குங்க. அப்பயும் கூட தேயிலைலாம் இங்கே வந்து விளையுது. பேருந்தில் இப்போ ஆட்களே இல்லை. அந்த பள்ளிக்கூடத்தை தாண்டினதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறங்கிட்டாங்க. நம்ம ஒரு 3-4 பேர் தாங்க வந்து இந்த பேருந்துலேயே வந்து பயணம் பண்ணிகிட்ருப்போம். நம்ம ஓட்டுனர்னா அவ்வளோ வந்து தன்மையாக இருக்காங்கங்க. பேருந்தில் ஆட்களே கிடையாது. நானும் அவங்களும் மட்டும்தான் பேசிக்கிட்டு வந்துட்ருக்கோம். அவங்களுக்கு தமிழ் தெரியறதுனால நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே வந்தாங்க. இங்கெல்லாம் வரப்போ வந்து கண்டிப்பாக நம்ம பருவமழையில் மட்டும்தாங்க வரணும். ஏன்னா ரொம்ப வெப்பமாக இருக்குங்க. நீங்கள் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த மாதத்தில் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வரலாம். நம்ம ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் மாதத்துக்குள்ளே எப்போயாவது நம்ம குமுளி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பகுதிக்கு வருவோங்க. நம்ம இப்போ தர்மவாளி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கிட்ட வந்துட்டோங்க. இதை தாண்டியும் இன்னும் நிறைய ஊருங்க, தேயிலைங்க எல்லாமே இருக்குங்களாம். நம்ம சொந்த வாகனங்களில் வந்தோம் அப்படின்னா அந்த இடத்தெல்லாம் போய் பார்க்கலாங்க. பேருந்து இதோடு நின்றுடுமாங்க, இதுக்கப்புறம் போகாதுங்களாம். நம்மளுடைய பயணத்தில் வந்து இன்றைக்கி இந்த திட்டமிடலே கிடையாது. இருந்தாலும் கூட பரவாயில்லைங்க, நல்லாவே இருந்தது. கோடை காலத்தை விட பருவமழையில் வந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தெரியுதுங்க. இந்த பகுதி எவ்வளோ தான் வெப்பமாக இருந்தால் கூட இங்கே இருக்கக்கூடிய தேயிலையெல்லாம் எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு பாருங்களேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க. அவ்வளோ பசுமையாக இருக்குங்க தேயிலை. ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட என் படிக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் நவீன். என் வீடியோ பிடிச்சிது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
ஹேவ் அ நைஸ் டேங்க. அடுத்த காணொளி மறக்காமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம பயணம் பண்ணியிருக்கோங்க.